விவசாயிகளுக்கு பாதுகாப்பு திட்டங்கள், காப்பீட்டில் தனியாரை அனுமதிக்கக்கூடாது. ஆறுகளும் அணைகளும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தமிழ்நாடு முழுமையிலும் 4 மண்டலங்களில் வேளாண் பட்ஜெட்டுக்கான கருத்து கேட்கிற கூட்டத்தை விவசாயிகள் நடத்தியது. நிறைவு கட்டமாக இன்று சென்னையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாய சங்க தலைவர்கள் அழைத்து கருத்து கேட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கேட்பு கூட்டம் வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் தலைமையில் நடைபெறுகிறது. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது பல்வேறு துறை அதிகாரிகள் சார்ந்த கூட்டமாதலால் விவசாயிகளுக்கு ஒரு பயனளிக்கும் என்கிற நம்பிக்கையோடு அதில் கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறோம். குறிப்பாக காவிரியின் குறுக்கே மேகதாட்டு கட்டுவதை அதற்கு சட்டப்படி மட்டுமே தான் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தை என்பதை 2013 உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டு இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தையை 2 மாநில முதலமைச்சர்கள் தொடரக்கூடாது, அது பயனற்றதாகிவிடும், சட்டத்திற்படி அது செல்லாது என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். அதுபோல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு மாவட்ட அளவில் தோட்டக்கலை பயிர்கள், பழ வகைகளை கொள்முதல் செய்து விற்பனை செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை நிர்ணய குழுக்களை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தபடி முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சரே தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அடிப்படையில் 100% சிறு குறு விவசாயிகளுக்கும் 50% பெரு விவசாயிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசு தள்ளுபடி குறித்து வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணையும் வழிகாட்டு நெறிமுறைகளும் இனி விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டுகிற வகையில் இருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். அதனை திரும்ப பெற வேண்டும். உங்களுக்கு நிதிச்சுமை சீருகிற வரையிலும் கடன் தள்ளுபடி அறிவிப்பை நிறுத்தி வைக்கலாம், வசூல் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கலாம், கட்டாய வசூல் பண்ணக்கூடாது என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். அதேபோல எல்னினோ தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொண்டோம். இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கருக்குள்ளாக நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீரும் பறிபோனதால் பல இடங்களில் விவசாயிகள் பயிர்கள் கருவுவதை பார்த்து மனமுடைந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மூலம் சமூக மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தி ஏரி, குளம், குட்டைகள், ஆறுகளை தூர்வார வேண்டும். அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னுரிமை கொடுத்து நீர்ப்பாசனத்துறை செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். வைகை ஆறு, வைகை அணை வறண்டு போயிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை அணையும் வறண்டு கிடக்கிறது. எனவே எல்னினோ தாக்குதலால் ஒரு உயர்மட்ட குழுவை காவிரி டெல்டாவிற்கும் பாசனத்தை இழந்திருக்கிற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைத்து ஒரு உரிய ஆய்வுகளை செய்து வறட்சி நிவாரண திட்டங்களை துவக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வறட்சி நிவாரணம் வழங்கி விவசாயிகளை பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு திட்டங்கள், காப்பீட்டில் தனியாரை அனுமதிக்கக்கூடாது. தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் மட்டுமே வேளாண்மைக்கான காப்பீடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் பெருமக்கள், அனைத்து துறை அலுவலர்களும் அதை உற்று கவனித்து கேட்டு அதை பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பட்ஜெட் ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் பயிர்வாரி முறையின் அடிப்படையில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் வெறும் பட்ஜெட் வாசிப்பாகவே முடிந்தது. உங்கள் ஆட்சி அந்த பட்ஜெட்டுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற பயிர்வாரி முறையின் அடிப்படையில் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்கிற கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறோம். அந்த மேகதாது அணை பிரச்சனை சம்பந்தமா 2 மாநில முதலமைச்சர்களும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதுக்கு அமைச்சர் என்ன சார் ரியாக்ஷன்? அந்த கருத்தை இன்றைக்கு வலிமையாக எடுத்துரைத்திருக்கிறோம். கடந்த 2013ஆம் ஆண்டு இதே எல்னினோ தாக்குதலால் மிகப்பெரிய வறட்சி காவிரி டெல்டாவில் ஏற்பட்டது. தற்கொலைகள் தீவிரமடைந்தது. அந்த நிலையில் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் நீதியரசர்கள் கேட்டார்கள், 2 மாநில முதலமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி பார்க்கலாமே என்று கேட்டார்கள். கடந்த பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியிலே முடிந்ததால் இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் பேச்சுவார்த்தை இனி பொருத்தமில்லை என்பதை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. உடனே நீதியரசர்கள்
நாங்கள் இரு மாநில முதலமைச்சர்கள் அமர்ந்து பேசுவதற்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த கூட்டத்தில் சென்று பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பெங்களூரில் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா இருவரும் அமர்ந்து பேசுகிற கூட்டத்தை உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்தது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வறட்சி தீவிரமடைந்திருக்கிறது, தற்கொலைகள் தீவிரமடைந்திருக்கிறது, விவசாயம் அழிந்து வருகிறது, நிலத்தடி நீர் பறிபோயிருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு எடுத்துரைத்து எங்களுக்கு இருக்கின்ற தண்ணீரில் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒட்டுமொத்தமாக ஜெகதீஷ் ஷட்டர் தலைமையிலான குழு தண்ணீரை திறக்க முடியாது, எங்களுக்கே போதாத நிலையில் உங்களுக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். உடனடியாக முதலமைச்சருக்கு வைக்கப்பட்ட குடிநீரை கூட அருந்தாமல் அவர் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் மிக தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். இனி தமிழ்நாடு கர்நாடகம் இடையே காவிரி குறித்து முதலமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை இனி கிடையாது, பேச்சுவார்த்தையை துவங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுதான் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் தூங்குகிறாரா? அவர் தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும்போது வேடிக்கை பார்க்கிறாரா? அவர்தான் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் என்பதை உணர்ந்து கர்நாடகா விழுந்து 13,000 கனடி தண்ணீரை வினாடிக்கு விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். 8,000 கனடிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்து அன்றைக்கு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவேதான் உச்சநீதிமன்றம் 2013 உத்தரவிட்ட அடிப்படையில் இனி கர்நாடக தமிழ்நாடு பேச்சுவார்த்தை என்பது சட்டப்படி செல்லாது, நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கிற நடவடிக்கையாகும். எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற போது ஆறுகளும் அணைகளும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். ஆறுகளிலும் அணைகளிலும் வரக்கூடிய தண்ணீரும் இருக்கக்கூடிய தண்ணீரும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதிலிருந்து 15 ஆண்டு காலம் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மேகதாட்டு அணை என்பது டி.கே. சிவக்குமாரால் கட்ட முடியாது. அதற்கான எந்த அனுமதியும் மத்திய அரசு, சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை வழங்காது. எனவே வழங்க முடியாத நிலையில் அரசியல் உறவை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் ஒரு ஒப்புதலை பெற்றுவிடலாமா என்கிற நடவடிக்கையை டி.கே. சிவக்குமார் மேற்கொண்டிருக்கிறார். அவரது தீய அந்த வலையில் நமது முதலமைச்சர் சிக்கிவிடக்கூடாது என்பதை அவருக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். இன்றைய தினம் அமைச்சர்கள் அதை பொறுமையாக கேட்டிருக்கிறார்கள். நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.